எத்தனை நாள் ஆகுது நம்மள போட்டு 75 இப்போ சாப்பாடுகள் இப்போ போகிறத பிறந்து அடுத்த நாள் என்ன பிள்ளைங்க தூக்கிட்டான் திருப்பி கொண்டு போயிட்டான் 4ஆம் ஆண்டு. அந்த 3 வருஷம் 4 வருஷம் கேட்பிட்டா நான் அங்கே இருந்தேன். திருப்பி ஒரு கேஸில் சம்மந்தப்பட்டு கொண்டு போயிட்டான். அப்போ கொண்டு போனோன்னா இப்போ எனக்கு கல்யாணம் கட்டிச்சு, எனக்கு அந்த இப்போ ஒரு வீடு எதுவுமே இல்லை. அப்போ அவங்கள என்ன செஞ்சு வைக்க நான் போய் சொன்னேன், நீங்கள் தானே கட்டி வச்சிங்க, எனக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க, எனக்கு இந்த நிலைமையில் இருக்கிற என்ன நீங்களே வச்சுருங்க. ஹலோ வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தோம்னா வவுனியாவில் நிற்கிறோம். எங்களுக்கு வந்து ஸ்ரீகாந்த் சொல்லி ஒரு அண்ணா கால் பண்ணியிருந்தார். வவுனியா கரணிக்குளம் தான். இப்போ 4-5 நாளாக கால் பண்ணபடியாக நேற்றைக்கு தான் போனது. ஆனால் இங்கேருந்து வரைக்கும் 2 மணி ஆச்சு. ஒரு மாதிரி வருஷம் தூரம் தானே போயிட்டு பின்னர் நாங்கள் 5:30 ஆச்சு அங்கே போய் சேர. அப்போ போயிட்டு ஆள் வந்து முன்னாள் போராளி தான் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தவர். இப்போ எனக்கு அந்த முள்ளந்தண்டை பிரச்சனையால் தான் எனக்கு ஒரு வேலையும் செய்யாமல் இருக்குது. மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு வந்து செலவை தன் குடும்ப செலவை பார்க்குறது பெரிய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தார். மாதிரி ஏற்கனவே இவர் வந்து ஒரு கல்யாணம் காட்டியிருந்தவர். புனர்வாழ்வில் கொண்டு தாக்கப்பட்டபடியாக அப்படியே அந்த மனைவி இவர் ஏலாம் போனபடியாக நிறுத்தி விட்டு அந்தபடியாக இன்னொரு ஆள் தான் அவர் அந்த பொண்ணை எடுத்தேன்னு சொல்லி சொன்னார். தன்னை வாதம் இப்போ எடுத்து அவன் பெரிய உதவி எனக்கு இதனை ஏலாமல் இருக்கிறது. இப்போ 2வது கட்டின மனுஷன் அன்பா பாதுகாக்கன்னு சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் இன்னும் வீட்டை போய் எல்லாரும் சொல்கிறது உண்மையாக பொய்யோன்றங்களுக்கு தெரியாதானே. ஆனால் உண்மையாக எல்லாமே பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கான்னு தெரியுது. அப்போ நாங்கள் அவர்கிட்ட வீட்டை போய் பார்ப்போம். என்ன வீட்டை போய் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவர் இப்போ அவர் நடத்த பிரச்சனை உண்மையாக எங்களுக்கு உண்மையாக அது ஜிஎஸ்டியில் கடிதங்கள் எங்களுக்கு அனுப்பினவர் கணக்கை. இப்போ அதை அந்த நம்பிக்கையில் நாங்கள் விளையாண்டு எனக்கு தூரம் போனேன். தூரிடம் தானே இங்கேருந்து கஷ்டப்பட்டு தான் போனது. என்னோட எங்களுக்கு அந்த அவர் அனுப்பி ஜிஎஸ் கடிதங்களை வச்சு தான் நாங்கள் அந்த நம்பிக்கையில் அங்கே போனது. சரி, அவர் எங்களுக்கு வந்து மெயினாக கால் பண்ண காரணம் வந்து தான் வந்து இப்போ முள்ளந்தண்டை பிரச்சனை வேறு குடலும் அவருக்கு வைவாஸ் பண்ணியிருக்கப்பட குடல் அவர் தான் வச்சுன்னு சொல்லியிருந்தார். நான் அந்த மாட்டு சீட்டார் வச்சு வச்சுக்காக கிளம்பு அங்கே எங்கேயும் போகிறேன்னு சொல்லி எனக்கு அவரை வச்சுட்டார். எனக்கு 15 நாளைக்கு தொடர்ச்சியாளர் நின்று என்னை பார்க்குறதுக்கு மனுஷி வந்து பொம்பளை லெவலில் தொட மாட்டாங்கன்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு அந்த அதான் பெரிய பிரச்சனையாக தான். இப்போ 3 மாதம் ஊசியும் போடலையாம், அதனால திருப்பி தான் டவுன் ஆகினு சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் அந்த பிரச்சனையை போய் பார்ப்போம். அவர் எங்கள் வீட்டை போயிட்டு அந்த எனக்கு என்ன பிரச்சனை அவர்கிட்ட சொன்ன உண்மையாக எங்களை இப்போ நாங்கள் வேறு அவர்கிட்ட போய் தேடி போனாங்க. அவருக்கு என்ன மாதிரி எல்லாமே ஓகேயான்னு பார்த்து அவருக்கு ஒரு உதவி செய்யணும்னு நாங்களும் விரும்புகிறோம். நீங்களும் அவருக்கு உதவி செய்ய விரும்பினா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அது எங்களுக்கு வந்து அதிசய அளவு டெலிவரி என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனலும் அதிசய அளவு பேச்சும் இருக்குது. நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆதரவு எங்களுக்கு இன்னும் முன்னேற வாய்ப்பு அளிக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்கி பண்ண அந்த வீட்டை போவோம். போயிட்டு அவருடைய பிரச்சனையை பார்ப்போம். பார்த்து நீங்கள் உங்கள் வீடியோ பாருங்கள், பார்த்தவங்களுக்கு விளங்கும் தானே வந்துட முடியும். இந்த இடத்துக்கு என்ன பேர்? தரணிக்குளம். என்ன வவுனியா? இப்போ என்ன நான் இதுதான் ஆப்ரேஷன் செஞ்சு கண்டி தான் இங்கேருந்து கண்டி தான் போய் வரது ஏழாவது பட்ட ஆப்ரேஷன் செஞ்சு மாற்றி இப்போ திருப்பி இது கால் முள்ளந்தண்டு ஊசி அடிக்க இன்ஜெக்ஷன் ஆக்கியெல்லாம் ஆப்பிட்டேன். கால் தந்து தை மாதம் ஆப்பிட்டேன். வவுனியா யாழ்ப்பாணம் செய்ய முடியாதுன்னு சொல்லி கடைசியாக அங்கே அனுப்பிவிட்டாங்க. வவுனியாலேருந்து அண்டாவதுக்கு இப்போ அண்டாவதுலேருந்து இப்போ கொழும்பு கண்டி. இப்போ இவ்வளோ ரீசன் தான் மாதம் ஒரு ஊசி போடுறாங்க. அப்போ எனக்கு இந்த காசு கொஞ்சம் பிரச்சனை போய் நான் போயிட்டு அதை விட கொஞ்சம் குடல் ஏற்கனவே ஆப்ரேஷன் செஞ்சு 2 பேரும் எடுத்துட்டாங்க. எனக்கு இந்த முள்ளந்தண்டு பிரச்சனை வந்தபடியா அவர் ஒன்றும் செய்யல. கொஞ்ச நாள் வேலை பண்ணீங்கன்னு முந்தைய ஆள் நல்லா உழைச்சிருக்கார். உழைச்சர் முன்னுக்கு வந்த ஆள் தான் இப்போ எல்லாம் எங்களுக்கு நடிச்சிருக்கார். ஃபுல்லா இப்போ இயக்கத்துக்கு அப்படி போனேன். போனதான் இயக்கத்துல காயப்பட்டு துவங்கள் உங்களோட புனர்வாழ்வுன்னு சொல்லி தரோம். அது இல்லாமல் அந்த புனர்வாழ்வு பண்ணப்பட்ட மற்ற எல்லாம் சிங்கத்துல என்ன தமிழ்ல விளங்காது. ராஜ்ய பண்ணி தான் படிக்கணும். பிறந்தல இந்தியா இருக்கிறீங்க இல்லாட்டி? இல்லை நான் வண்டியில் போகிறது சின்ன வயசுல அங்கே வண்டி பக்கம் இருந்து அதுக்கு பிறகு யுத்தத்தை இங்கே வந்து இப்போ 4 வருஷம் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இது எங்கட காணி இல்லை. இது காணியாக்க வந்து யாழ்ப்பாணம். நான் வாடகை இல்லை, வாடகை கஷ்டத்தில் அவங்க வாடகை கரையில் சும்மா இருக்க விட்டுருக்காங்க. அவங்க வந்து மாதம் ஒரு 6 மாதத்துக்கு இதை வந்து கொண்டு போயிடுவாங்க தேங்காய். இப்போ என்ன ஊர்காலத்தில் அங்கே இருக்காங்க. வருமானம் என்ன இப்போ அவருக்கு ஒரு மிஷின் வந்து இதை பார்த்துட்டு கொடுத்தது. போன வருஷம் நான் வீல் சேர் போகிறதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னுக்கு எங்களோட கஷ்டத்தை வந்து பார்த்துட்டு கொடுத்தவங்க. அப்போ அதை வச்சுட்டு வந்து எங்களுக்கு சாமான் இருந்தது. அப்போ அதில் அந்த வருமானத்துக்கு வந்து படிப்பு வழியாக பார்த்தது. நான் தை மாதத்தோட டவுன் ஆகினோன்னு ஒன்றுமே செய்யலாம் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணி சொன்னீங்க? சமையல் வேலை பண்ணி ஹோட்டலுக்கு.
இப்பயும் வந்து சும்மா அந்த இருந்து வேற கொண்டு போய் வரதான் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு என்ன? எனக்கு என்ன பிரச்சனை ஆப்ரேஷன் செஞ்சு பட்டை இல்லை இப்போ உடல் எல்லாம் இன்னும் தையலை வைக்கல. இந்த மாதிரி தையல் வைக்கல ஃபுல்லாக பட்டை தான். அப்போ ஊசி இன்னும் இதை எடுக்கல, இங்கே மட்டும் போகும் மற்றது. அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதையும் அந்த குடல் பட்டை அவுட்ல பைப் வச்சுருந்தோம் இந்த வழி இருக்கிற பைப் வச்சு எடுத்து இப்போ திருப்பி ஆப்ரேஷன் செய்யப்பான், இது கூட மாற்றப்பான். எங்களுக்கு மெயின் விஷயம் வந்து இப்போ நான் அந்த குறிப்பிட்ட இப்போ நான் வேலைக்கு போய் பெருசாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டே நைட் செஞ்சு 8% அங்கே வேலை செஞ்சுட்டு தான் எனக்கு ஃபீஸுகள் கூடுதலாக வேலை செய்ய விட்டுட்டு ஃபீஸ் கூடுதலாக வேலை செய்ய விடுக்கிட்ட டைமோட வந்து கொஞ்சம் ஹாப்பி பண்ணியிருந்தேன். ஹாப்பி பண்ண செய்யறதுக்கு அடுத்த நாள் 11 மணிக்கு கால் பண்ண நைட்டுக்கு இப்படி உங்களால் கால் இல்லைங்க அன்றைக்கி வந்து பார்க்கறது. அப்போ அங்கே செய்ய முடியாது அப்படி உடனே அங்கே அந்த வாரத்துக்கு கேட்டேன். அந்த வாரத்துக்கும் கண்டிச்சு இப்போ அங்கேயே முடியாதுன்னு சொல்லி இப்போ கண்டிக்க மாட்டியாச்சு. என்ன அதுக்கு ஒரு முடிவு வருமெண்டா இப்படி இளையிற வழி ஊசி போடுறோம் இந்த டேட்டுக்கு, அதே மாதிரி இந்த இதுக்கு கல்வோட போவோம். இந்த இதுவும் இதோட சம்மந்தப்பட்ட இந்த கோர்ஸோட தான் நான் கோர்ஸ் இந்த இதோட every month 27 he want to attend hospital program 2026 மணி நேரம் இருக்கேன். இப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ அவவும் வந்து பெரிய அளவில் அவருக்கும் பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை. இப்போ இப்போ எங்களுக்கு ஒரு நிரந்தரமாக காணி வீடு எதுவுமே இல்லை. பிள்ளைகள் 3 பேர், ஓயலும் 9 4 சங்கியாகல் எங்களுக்கு அது 2 காய்ச்சல் இருக்கிற சின்னதாக வருத்தத்துலேருந்து அனுப்பி இந்த கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கூடுதலாக காய்ச்சல் வரக்கூடிய அப்போ அதுக்கு அனுப்பிக்கிறபடியா. அப்போ அவன் தொழில் மெயின்டேஷன் பண்ணிட்டான். அப்போ முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஒரு திருப்தியாக ஒரு வாழ்வாரதும் ஒரு இது வந்து தான் நான் இப்போ என்னட்ட இந்த 8% இப்போ நான் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து விஷயத்துக்குரிய இதுதான் காய்க்கினேன். இப்போ ஒரு கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன் விஷயத்துல கொஞ்சம் எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு 4 மாதம் இருக்க வேண்டிய சூழல் பண்ணுறேன். வீட்டையும் கஷ்டமாக போயிட்டு இதுமாதிரி போயிட்டு என்ன சொல்லுங்க உங்களை ஏழாத அந்த கட்டம் தானே இப்போ அந்த காட்டும் கூட ரொம்ப காட்டில் பதிவு இல்லைங்க இல்லைங்க ஜிஎஸ்எல் அங்கே அந்த ஜிஎஸ்எல் அப்படி உங்களுக்கு ட்ரை பண்ணுவார் என்ன ஜிஎஸ் எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்கன்ற காலத்தில் இப்போ வீடுகளெல்லாம் பயந்துக்கிறாங்க. நீ அவர் ஜிஎஸ்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம், இதை பார்த்துட்டு அடுத்த செய்கிறேன்னா அவங்கள காலம் தாண்டிட்டு தானே முதல் கட்டம் நாட்டின் நிலைமை நல்லா இருந்தது. அப்போ வீட்டை கட்டிங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை தான் ஜிஎஸ்ன்னு சொல்கிறேன். இனி அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் சாமான் வெளியேற்றம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தரன்றது அது கேள்விக்குறியா தான். 2023 3ஆம் மாதம் 10ஆம் தேதி மாற்றினாரு. இப்போ திருப்பி ஒவ்வொரு வருஷத்துக்கு மாற்றிட்டு இருக்காங்க. கொஞ்சம் புண் வந்து தையல் விடுபடையில் உள்ளுக்கு இப்போ திருப்பி டேட்டை தந்துட்டாங்க. இப்போ திருப்பி மாற்றணும். வேற என்ன அந்த மாட்டு குடல் அப்படி வச்சு தவர்த்தி கொண்டுதான் வச்சுக்கிறான். உங்களுக்கு மெடிக்கல் சொன்னா ஃபுல்லா எல்லாத்துக்கும் போற செலவு மட்டும்தான். நாங்கள் ஆஸ்பத்திரி கண்டு அதெல்லாம் கவர்மெண்ட் அந்த அது போற செலவு மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு என்ன ஒரு கிலோமீட்டர் இருக்கா போனீங்க இல்லாட்டி மாதம் 2 தான் கட்டாயம் போகணும். அதுக்கு என்னண்டு நீங்கள் அப்படி போறாண்டா பஸ் தான். நான் எனக்கு அந்த டிசேபிள் காசு தருவாங்க. அது ஐயா அது இப்போ 5000 அந்த டிசேபிள் காசு. மற்றது தச்சு அதில் வர காசு இடம் வந்து அதை சேர்த்து வச்சுட்டு போக வேண்டியான் அப்படி மட்டும்தான். இப்போ வேண்ட தையல் இப்போ மிஷின் கொடுத்ததானே பைக், அதனால வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவில் இல்லை. இப்போ சின்ன சின்ன உடல் வந்தா கொண்டு போறான். பெரிய அளவில் ஆக்கக்கூடிய சாமான் இருந்து சின்ன சின்ன உடலை கொண்டு போறான். மற்றபடி அதில் வர மாதிரி அவையில படிப்பு தேவைதான் பார்க்கணும். இதில் கரண்ட் பில்லு இந்த இதுகள் எல்லாம் இருக்குதாங்க. இப்போ எல்லாம் வெளியேறம் தானே. இப்போ சாப்பாடு கவர்னணும் எல்லாத்தையும் கவர்னணும். எங்களோட வீட்டு மாடுகள் ஆடு இதெல்லாம் கோழி மட்டும். கோழி அது மட்டும் தான் எங்களோட 6 கோழி இருக்கு. வேற ஒரு இதுவும் இல்ல. மற்றதுன்னா உங்களை போடுவான், போட்டுட்டு உங்களோட ஊர்க்காரரை எடுத்து சொல்லுவீங்க தானே. அப்படி இப்படி எனக்கு போய் தெரிஞ்சா உதவியும் கிடைக்கும். இல்ல எங்கள்கிட்ட இல்லாட்டியும் ஜிஎஸ்ட நாங்கள்கிட்ட வேணும். அதை விட நான் இன்னும் ஒரு 10 லட்சம் தருவேன். அது பிரச்சனை இல்லை. இப்படி எங்களோட சென்டிஷன் இப்படிதான் இருக்கிறோம், இப்படிதான் இருந்து செஞ்சு. இப்ப நீங்க அதை பற்றி ஜிஎஸ்ட உறுதிப்படுத்த தேவையில்லை. வீடியோ போட்டாலே உங்களோட ஊர்க்காரரை எடுத்து சொல்லுவீங்க. அதுவும் நல்லது. ஊர்க்காரர் எடுத்து சொல்லுவீங்க. உங்களோட கஷ்டத்தை பார்த்து வெளிநாட்டுக்காரர் உதவி செய்யா நாங்க அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு தான் தருவோம். நீங்க எத்தனை வருஷம் போறீங்க? நான் 2012 6ஆம் மாசம் நடந்த ஜெயிலில் இப்போ பாருங்க 12 வருஷம் ஆயிடுச்சு. மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? எனக்கு இது அவங்க பிள்ளை, இதெல்லாம் அவங்க பிள்ளை. நீங்க செகண்ட் பேருங்க? நான் செகண்ட். அப்ப எனக்கு அப்ப கோட்ஸால அவங்க ஆமிதான செஞ்சு வச்சாரு. ரெண்டு பேரும் வெட்டிங் பண்ணாங்க. வேற ஒரு ஆக்கள் தான் அவரை வச்சு பார்த்து வந்துருவாங்க.
அது அந்த இடத்துல அப்புறம் இப்ப இந்தியால வந்து உதவின்னு சொல்லி வரதுக்குள்ளதான் இந்த போட்டி முறாமை வந்து இப்ப நான் ஒன்றை மறைச்சு உங்களுக்கு ஒன்று சொல்லாம நாளைக்கு எந்த உங்களுக்கு ஒன்று சொல்லக்கூடாது. அப்ப எந்த கண்டிஷன் வந்து அப்ப இது நான் எனக்கு ஜெயில பாரம் எடுக்கிறதும் இல்லாத டைம்ல வந்து எனக்கு செஞ்சாங்க. செஞ்சு எனக்கு அந்த ஜெயில் திருமணம் செஞ்சு என்ன வழியில விட்டாரு. உதவி செய்ய அந்த டைம் நான் நடந்துருக்கேன். அப்ப எனக்கு ஒரு சின்ன சின்ன ஆட்கள் சப்போர்ட் கிடைக்க நான் அதுல வந்து பேக்குகள் என்னால முடிஞ்சது சின்ன சின்ன உதவி செஞ்சு கொடுக்க. இப்ப நீங்க இப்ப செய்றீங்க, நீங்க செய்யற மாதிரி இப்ப நான் ஸ்கூல்களுக்கு இப்ப ஆட்கள் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தது. அப்ப அவங்கள வச்சு நான் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி செய்கிறேன். இந்த இடத்தையும் இந்த கிராமத்தையும் வந்து பார்த்தேன். இந்த கிராமத்தை வந்து பார்த்தேன். இந்த கிராமத்தை இப்ப நான் ஆர்டிஎஸோட இணைஞ்சு இஎஸோட இணைஞ்சு செய்ய நான் தனியாக செய்யவே இல்லாத. அப்ப இந்த கிராமத்துக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த நிலைமையில வந்து பார்த்து படிச்சிருக்கேன். இப்ப வேண்ட கண்டிஷனை வந்து நான் எடுத்து சொன்னேன். இப்பதான் பிரச்சனை. அதுக்கு பிறகு நான் இதுகளை விட்டுட்டு போக மனசு இல்லை. எனக்கு ஒரே ஒரு மகன் தான். அவரும் இதே போட்டு அதே மாதிரி மகன் இதயத்துல ஓட்டேன். புள்ள பிறந்த டைம் நான் புள்ள பிறந்து அடுத்த நாள் என்ன கிளஞ்சிலேருந்து தூக்கிட்டான். என்னை திருப்பி கொண்டு போயிட்டான் 4ஆம் ஆண்டு. அந்த 3 வருஷம் 4 வருஷம் கேட்பேன். நான் அங்கே இருந்தேன். திருப்பி ஒரு கேஸில் சம்மந்தப்பட்டு கொண்டு போயிட்டான். அப்போ கொண்டு போனோன்னா இப்போ எனக்கு கல்யாணம் கட்டிச்சு. எனக்கு அந்த இப்போ ஒரு வீடு எதுவுமே இல்லை. அப்போ அவங்கள என்ன செஞ்சு வைக்க நான் போய் சொன்னேன். எங்கேயான கட்டி வச்சிங்க, எனக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க, எனக்கு இந்த நிலைமையில இருக்கிறபடியே என்ன நீங்களே வச்சிருங்க. அப்போ நான் அங்கே ராஜகிரிய ஆமிக்கா இது இருக்கு, அந்த சிறுவர் இது இருந்துச்சு. அங்கேயே 4 வருஷம் அங்கேயே தங்கி இருந்து அதுக்கு பிறகு இங்கே வவுனியால புனர்வாழ்வு ஆஃபீஸுக்கு பொறுப்பை கொடுத்து அப்புறம் கச்சேரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அப்போ கச்சேரி ஊடாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். கச்சேரி தான் என்ன பொறுப்படுத்து இந்த லெட்டர் நடிச்சுக்கினேன். அப்போ கச்சேரியாக எனக்கு சாப்பாடு என்னுடைய தேவையெல்லாம் கச்சேரி தான் பார்த்தது. மாதம் எனக்கு இங்கே இந்த கச்சேரியிலேருந்து கொழும்பு போய் வரதுக்கு ஊசிக்கு 20 நேரம் கச்சேரியால் தந்து சாப்பாடு மற்ற அந்த டைம் எனக்கு வருத்தமாக நான் இயலாமல் வருத்தப்பட்டு எனக்கு சுயனம் பண்ணி நான் கோமா சேர்த்துக்கு போய் கொஞ்சம் கஷ்டப்பட்ட சூழலில் வந்து எனக்கு அந்த வருத்தத்தில் இருக்க எனக்கு அந்த உதவி கிடைச்ச இப்போ உடுப்புகள் சாப்பாடு சாமான் மற்றது இந்த கட்டில் மேத்து அந்த சிச்சுவேஷன் நிலைமையில எனக்கு அந்த டைமுக்கு இப்போ இருக்கிற நிலைமையை விட ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த நிலைமையில நான் அந்த தேவையில ஏற்பாடு செஞ்சு பார்த்தேன். அதுக்கு பிறகு நான் மாதம் போய் கொண்டு இங்கே வந்த உடனே எத்தனை மாதம் போவாட்ட ஊசிக்கு 3 மாதம் அந்த டைமோட போயிடலாம் போயிட்டு. அப்போ இங்கேயும் கொஞ்சம் எனக்கு போலீஸ் எல்லாம் கொண்டு அடிக்காது. அப்போ இங்கே கொஞ்சம் இதாகினோன்னா இப்போ அவங்கள நான் சொல்லி இப்படி குழப்பம் வந்தோன்னா இப்போ போலீஸ்காரன் கொண்டு அடிச்சோன்னா 7ஆம் போனோன்னா நான் ஊசிக்கு போகாமல் விட்டுட்டேன். அப்போ அதோட தை மாதத்தோட அப்படி எடுத்துச்சு. தை மாதம் வேலையை போய் இவருக்கு நைட்டாக ஹோல் வந்தேன். ஊசி போட்டு கொண்டு இருந்தா ஊசி போடாம விட்டோன்னா எடுத்துச்சு. ஊசிக்கு போயெல்லாம் போகிற மாற்றி மேலே நீங்க அந்த அலட்சியம் ஊசி அங்கதானே போறது கழுவுலைக்கு. அப்போ பஸ்ஸில் ஏற்றி என்ன இங்கேருந்து கொண்டு போய் எல்லாம் செஞ்சு செய்யறதுக்கு. அப்போ அது ஏன் அந்த உதவி நிப்பாட்டு செய்யாம உங்களுக்கு அவங்க அதோட எல்லாம் சனமெல்லாம் நிறைய விஷயத்தை இப்போ அவங்க இப்போ தனியே தானே நான் தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் விரும்பின ஆக்களுக்கு என்னால் பிடிக்க இப்போ நான் கஸ்டமர் சரி இப்போ ஒரு ஸ்கூலுக்குள்ள கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆள் தான் கேட்டாலுமே இப்போ இவர்கிட்டையும் இருந்து செய்யறதில்லை. இன்னொரு ஆள்கிட்ட வாங்கிட்டானே வேணும். அப்போ அப்படி சொல்லி அதுவும் என்ன மட்டும்தான் செய்யறது வேற எனக்கு காசு அனுப்பல. நான் உரியாக்களை மட்டும் தான் காட்டுறவே இல்லை. அது அந்த சனங்கள் வந்து பொதுவான பிரச்சனையா எடுத்துக்குவாரு. இது இப்படி எல்லாம் செய்து கொடுக்குறீங்க. இப்போ எங்களுக்கு தனிப்பட்ட செய்து பேரத்துக்கு அந்த மாதிரி இல்ல சார் இவருக்கு செய்த உதவியை அந்த போனுங்க எல்லாம் அப்படியா எல்லாம் வாங்கிட்டாங்க. அந்த பிரச்சனை டைமோட இப்ப நானும் இதாகினோன்னு எல்லாம் சனமெல்லாம் குழப்பி அடிச்சோன்னு அவங்களும் அந்த டைமுக்கு அப்படியே விட்டோன்னு அது அப்படியே போயிட்டு அதோட எனக்கும் போனுகளும் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து 13 6ஆம் மாதம் 26ஆம் தேதி பிள்ளை பிறக்குது. 2013 27ஆம் தேதி பின்னேற 4 மணிக்கு சீக்கிரம் கொண்டு போயிடுச்சு. இப்ப மாசம் போகணும். நான் அந்த டேட்டுக்கு தானே அந்த டேட்டுக்கு இப்போ 7ஆவதுபடியா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் அடியா வருத்தம் வந்தோன்னு கொஞ்சம் அப்போ எனக்கு அந்த துண்டுக்கு இப்போ வந்து எனக்கு மாசம் அப்படி அது வந்து தான் பிரச்சனை. இந்த எனக்கு சொல்லியோட ஃபேஸ்புக்கில் எரவுட் பண்ணி நான் சொல்லி முகங்கள் எதுவும் காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஓட எனக்கு எரவுட் 3 தடவை மார்னிங் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனை வராது. என்ன திருப்பி அவையில பிரச்சனை இல்லை. எனக்கு கூப்பிட்டு அப்புறம் இங்கே வந்து சொல்லிட்டு போனோம். அது ஒரு சிக்கல். எங்களுக்குண்டு ஒரு நிரந்தரமாக காணி இருந்தது வீடுகள் இருந்தால் கூட நாங்கள் இங்கே இடத்துல போயிருந்து எங்களோட வாழ்பாட்டு இப்போ எங்களுக்கு 2 பேர்த்த பக்கத்தாலேயும் சரி உதவியும் இல்லை ஆக்கன் உதவியும் இல்லை.
அப்ப நான் நினைக்கிறேன் இப்ப உங்களோட பக்கத்துல சாவரம் வெளியாண்டு எனக்கு நானும் ஒரு ஆள் தான். நானும் ஒரு ஆள் தான். எனக்கு நான் சின்ன வயசுல போகிறதுக்கு அங்கே வளர்ந்தேன். மாசம் மாசம் எனக்கு இந்த மருத்துவ செலவு உண்டு தான். அது அந்த டேட்டுக்கு 2 தினம் போய் வந்து இப்போ எனக்கு மெயினா இருக்கிற எனக்கு இப்போதான் நிலைமையில மெயின்னு வச்சுன்னா எனக்கு இந்த 20 நாளைக்கு என்னோட ஒரு பேஷண்ட் பார்த்து அவருக்கு இப்போ நான் போக்குவரத்து சம்பளம் எவ்வளோ கேட்டவங்க 4500. 4500 இவ தான் நின்றவன் இப்போ வேக நிற்கிறான்னு சொல்லி வந்துட்டாங்க. அப்போ 4500 கேட்டாங்க. இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போகிறோம். நாங்கள் தான் அவங்களுக்கு பஸ் காசு கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். 20 நாள் கேட்டதுன்னு 20 நாள் சொன்னார். 20 நாள் சொல்லி 18 நாள் நிற்கணும். அப்போ அந்த 18 நாள் 20 நாளுக்குள்ள இது பார்த்தா தான் அவங்களுக்கு சாப்பாடு 3 நேரம் சாப்பாடு இருந்தாலும் நாங்கள் கொடுக்கணும். ஒவ்வொரு மாசமும் இல்லை வருஷத்துல மாசத்துல 2 தடவை ஒவ்வொரு மாசம். ஸோ இது இப்போ இந்த கிளினிக் வந்து 27ஆம் தேதி இருக்கு. அந்த டேட்டுக்கு கொழும்பு போகணும். இதில் இருக்கிற இந்த டேட்டுக்கு 18ஆம் தேதி இந்த டேட்டுக்கு அங்கே போகணும். இந்த பள்ளியில் வந்து அதெல்லாம் அதுதான் மாதம் மாதம் இதுல என்ன பாருங்க அப்படி மாற்றப்பட்ட அப்படியே போட்டு இப்ப 18 இது என்ன அதுக்குரியதான். அதுல இருந்து அப்படியே போய் கொண்டிருக்கணும். அப்ப போனா இப்ப எனக்கு இந்த மாசம் இன்றைக்கு இப்ப போயிட்டு 18ஆம் தேதி இருக்கு தானே. இந்த 18ஆம் தேதி போயிட்டு குறைஞ்ச 15 நாள் இருந்தாலும் ஒரு ஆள் பேஷண்ட் வேணுமா. ஒரு ஆள் நான் மட்டும் அவையண்ட ஃப்ரெண்ட்ஷிப் நான் கொடுத்துட்டா அதில் நான் கொடுக்க விரும்பல. அதில் நீ குமார் பிள்ளைகள் அதுகளுக்கும் அங்கே படிக்க போய் வர அந்த இதில் நான் மட்டும் 6 தரம் வீடியோ கொடுத்துறேன். அந்த 6 தரம் வீடியோ கொடுக்க ஹாஸ்பிட்டலில் வந்து ரீசன் பண்ணப்பட்டு இதோட அப்படியே ஃபுல்லாக எடுத்தவங்க செக் பண்ணி அப்போ போட்டுருவாங்கல்ல அப்படி எங்கேயாவது போட்டு மார்னிங் ஒரு அக்கா ஒரு தம்பி 2 தரம் எடுத்தது அவ ஒரு அப்போ போட்டு விடியக்காலமாக ஒரு மார்னிங் ஒரு அக்கா ஒரு 6 மணிக்கு கால் பண்ணி சொன்னால் தம்பி உனக்கு இப்படி ஒரு கண்டிஷன் இந்த வீடியோ வந்து இப்படி ஃபேஸ்புக்கில் ஊடாக இப்படி போயிருக்கு இப்படி பிரச்சனை. அப்போ நான் என்னென்ன கேட்டேன், நீ இப்படி சீரியஸாக இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு 2 லட்சம் காசு தேவைன்னு சொல்லி ஒரு மார்னிங் கால் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிறதுக்கு நான் தெரியும். நான் என்ன சரியா வீடியோ எடுத்தவங்க ஆனால் எடுத்தாக்கள் 6 தெரியும். அந்த டைமில் வந்து 2 பேர் ஒரு ஆள் வந்து இப்படி மாறி மாறி பைக்கில் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ எடுக்க எனக்கு அந்த அக்கா கால் பண்ணி சொல்லியிருக்கா. நான் அவடம் கொடுத்தேன். இதான் சம்பவம். அவங்க எப்படி இன்னார் தந்தது எப்படி இன்னாக சொல்லி விட்டது இல்லை அவன் இப்படி எங்களோட விவரம் இப்படி வந்திருக்கு இப்படி எடுத்துக்கிறான்னு சொன்னா. அப்போ நாங்கள் நினைச்சேன் தெரிஞ்சாக சொன்னேன் அப்படித்தான் எங்களை சொல்லப்பட்டது. அப்போ நான் திருப்பி கேட்டேன். அவரும் சொன்னார் நான் ஒரு ஆள் தான் அறிமுகப்படுத்தி சொல்லி உங்களோட படத்தை போட்டுருந்தேன். அப்போ அப்படி போய் எனக்கு தான் சொன்னேன். இல்லை இப்படி உங்களை நீங்கள் இப்படி வருத்தமாக இருக்குங்க வேறு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் இருக்க பண்ணி தான் இப்போ உங்களோட வீடியோ வந்திருக்கு நீங்கள் எனக்கு பாருங்க. அப்போ அந்த அக்கா மார்னிங் எங்களுக்கு எடுத்து சொல்ல இப்போ கேட்டான் அப்படி ஒரு எல்லாமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கிளியர் பண்ணி கேளுங்கண்டு. அவன் சொன்னால் இந்த நிலைமையை வச்சு நீ வருத்தமாக சீரியஸாக இருக்கிற கண்டிஷனை வச்சு 8 லட்சம் காசு இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவா சொன்னேன் 8 லட்சம் காசு இருந்தால் நான் அவருக்கு நான் ஆட்சி உதவி கேட்க வேண்டிய தேவையில்லை, நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக நின்று பார்த்துருப்பேன். அப்போ அந்த நிலைமை எப்படிதான் இந்த இப்போ பிடிபட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது. இந்த வவுனியால் இந்த என்ன கட்சி இந்த அரவிந்தன் சொல்லி இப்போ அந்த விளையாடக்கூடிய கட்சின்னு சொல்லி அவர் அவைத்த ஆக்கள் வந்து இப்படி வீட்டை வந்து எங்கள் நிலைமையை வந்து பார்க்குறேன் நான் இப்படி நான் பார்த்து செய்கிறேன்னு சொல்லி வந்து அவங்க வீடியோ எடுத்து போய் ஒரு மாதத்தில் நம்பரை முடக் பண்ணி இதையும் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கோல் எடுத்தது 1 மாதம் எடுத்தது 1 மாதத்துக்குள்ள நேரம் வந்து என்னோட ரிப்போர்ட்டை பார்த்தா அவையர் எங்கேயாச்சும் போட்டு ஏற்பாடு செஞ்சுட்டு போனது. அதோட அப்படியே விட்டுருந்தேன். நீங்களும் ஒரே வீடியோ அடிபட்டாலும் வந்தாலும் ஒரே போடுறாங்கல்ல. அப்போ அதனால நாங்களும் முடியும் இவருக்கு 4-5 வீடியோ போட்டு கொடுக்குறோம். எனக்கு எந்த வீடியோ நான் போட்டு ஏற்பாடு செஞ்சேன் இல்லை நான் சொல்லுவேன் எனக்கு அந்த இதுவும் நீங்கள் வீடியோ போடுறீங்க வந்த காசு எனக்கு மருத்துவம் சம்மந்தப்பட்ட உதவியை நான் போய் சொல்லக்கூடாது. எனக்கு அந்த நேரத்துலேருந்து இந்த வரைக்கும் எனக்கு சாப்பாடு உடுப்பு மருத்துவக்குரிய போக்குவரத்து செலவு இவ்வளோ தான் என்னுடைய நிலைமையில எனக்கு தரப்பட்டிருக்கு. அப்போ நான் அந்த நிலைமையில எனக்கு உதவி செஞ்சவங்க ஆறு மூலமாக இருக்கலாம் இல்லாட்டி யார்ட்டையும் கொடுத்து செஞ்சாங்க. எனக்கு அந்த டைமில் நான் வாழ்க்கைக்கு எனக்கு தெரியலை. அப்போ வந்து சொல்கிறாங்க இப்படி உங்களுக்கு உடுப்பு வந்திருக்கு சாப்பாடு வந்திருக்கு உங்களுக்கு இது வந்திருக்கு. அப்போ நான் ஓகேண்ணா நான் எல்லாருக்கும் நான் பொதுவாக தான் நான் இதில் அந்த வந்தாண்டாங்க நன்றி சொன்னேன். இதில் எனக்கு 6 பேர் சொல்ல தெரியலை. அந்த இடத்துல எனக்கு இயலாமல் இருந்து நான் படுக்கையை சாக்கிற அந்த நேரம் என்னை காப்பாற்றி என்னை ஒளி போட்டு அத்தனை பேருக்கும் அந்த நேரத்தில் எனக்கு உதவி செஞ்ச அத்தனை பேருக்கும் நன்றி. அதில் வந்து பணமாக சரி பொருளாக சரி அதில் யாராச்சும் உதவி செஞ்சுருந்தா அவங்க எல்லாருக்கும் அந்த இது உதவி செய்ய சொல்லி போட்டு அப்படி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நார்மல் தானே. அப்போ நான் கொட்டையில வேலையை போயிட்டேன்.
நான் அதோட வந்து நான் அப்பப்போ பேசுவேன், என்ன செய்ய போறீங்க ஏழாதான் அங்கே இல்லை வேணாம் பரவாயில்ல, டே நைட் ஹோட்டலில் போய் டே நைட் நின்று சமைச்சு கொடுத்து ஏற்பாடு செஞ்சு இரவும் பகலும் வேலையை போகிறது. அப்போ அந்த ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு பிறகு நான் அவளுமே வேலையை போய் ஒழிக்கிட்டேன். நான் வேலையை போய் ஒழிக்கிட்ட பிறகு இப்போ வேலைக்கு ரெண்டு சம்பந்தம் எனக்கு பங்கு கிளிநொச்சியிலேருந்து சொல்லப்பட்டது, இப்படி ஒரு நிலைமையில் இப்படி ஒரு ஆக்கத்துக்கு போய் பாருங்க. இப்போ அந்த நேரம் வந்து தான் நான் வேண்ட பாடம் வந்து அறிஞ்சு கொண்டேன். ஒரு ஆள் வெளிநாட்டுக்கார பார்த்துருக்கேன். என்ன நடந்தது? அச்சிலம்பட்டு வந்தானே எல்லாம் அச்சிலம்பட்டு வந்தேன். ஒரு அச்சிலம்பட்டு வரலன்னா அதுக்கான ரீசன் தெரிஞ்சு நடந்து திரிஞ்சு ஏறக்கூடிய சூழல் இருக்க வந்து நான் உண்மையிலேயே வந்து நான் நிறைய என்ன மாதிரி கண்டிஷனா நான் பாதிக்கப்பட்ட நிலைமையில வந்து இருக்க நிறைய வெளிநாட்டுக்கார உதவி எனக்கு அந்த டைம் வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச நிறைய பேரை நான் வாழ வச்சேன். நான் இந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து பேக் வாங்கி கொடுத்து அவங்களோட பிரச்சனை கொடுத்துரு, அதை விட என்னால் முடிஞ்சது சாப்பாடாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு டொய்லெட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வீடாக இருக்கலாம். அந்த நிலைமையில வந்து அவங்க நேரம் நின்று அந்த ஆக்கக்கூடிய அந்த தேவையை போய் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஒரு நிலைமை இருக்க நான் அந்த நிலைமையில செஞ்சு கொடுக்க வந்து அதில் யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரியாது. என்னால் முடிஞ்சதுக்கு நான் கை கொடுத்தேன். அவன் மனசுக்கு இருக்கிற தன்மையில தெரியல. அப்ப நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்க வந்து எனக்கு அந்த கடைசி மட்டும் அவன் நன்மை நாங்கள் வந்து தகவல் இப்போ கூட தகவல் போட உண்மைத்தன்மை அறிஞ்சுதான் போடணும். ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு போட்டோம். நாளைக்கு வந்து ஒரு பிரச்சனை நாங்கள் கதைக்கிறோம். அப்படி வந்து நாங்கள் வந்து இது செய்கிறோம். சனங்களுக்கு ஒரு ஆளு போல உதவி இன்னொரு நிலைமையை ஏற்பாடு செஞ்சு போயிருக்கேன். அந்த இடத்துல சனங்களுக்கு போட்டி பெறாம இருக்கு. அவலத்தையும் தாண்டி தான் நான் இந்த இடத்துல வந்து நான் கடைசி மட்டும் கை கொடுத்துட்டேன். எனக்கு இந்த உதவி செய்யக்கு இந்த இடத்துல யாருமே இல்லை. அப்ப இந்த இருக்கிற அந்த குடும்பம் அந்த அந்தி மேல அந்த அவர் இருக்கு, அதுகளுக்கு தெரியும் நான் என்ன பாடல இங்க வந்து நான் இங்க வந்து இருக்க எவ்வளவு சூழலை தாண்டி எவ்வளவு பிரச்சனையை தாண்டி இந்த இடத்துல வந்து இந்த உதவி செஞ்சான்னு சொல்லி அந்த நேரம் எனக்கு தெரியும். அவ்வளவு பிரச்சனையை தாண்டி தான் நான் இந்த இடத்துல இருந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது. அப்ப அதுல வந்து பாதிக்கப்பட்டிருந்து அந்த நிலைமையில வந்து நான் கஷ்டப்பட்டிருந்து இவ்வளவு துன்பப்பட்டிருந்து நான் ஏன் சும்மா நான் போய் அடி வாங்க பொடிச்சில. அப்ப ஏன் சும்மா நம்ம போய் அடி வாங்கலாம்? அப்ப அவ்வளவு பிரச்சனையை தாண்டி இவ்வளவு சூழலை தாண்டி நான் நன்மை செஞ்சு நான் போய் அவமானப்பட்டு அடி வாங்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. நான் முக்கணப்பட்டு நான் அவமானப்பட்டு நான் ஒரு நன்மைக்காக போய் இவ்வளவு சனத்தை போய் பார்த்து நின்று நான் அங்கே கழிச்சு அண்ணன் இப்படி கஷ்டப்படுறான், இப்படி பாருங்க, இப்படி வீடு இல்லாம இப்படி எனக்கே எதுவும் இல்லை. எனக்கு ஒரு நிரந்தரமா வீடும் இல்லை, எனக்கு ஒன்று நிரந்தரமா காணி இல்லை, எனக்கு எந்த பக்கத்துல எதுவுமே இல்லை. அதெல்லாத்தையும் தாண்டி நான் சரி பாவங்கள் நம்ம என்ன படிப்பு தானே முக்கியம். படிப்புக்கு மனுஷன் யாருமே இறங்கி அவனால் உதவி செய்வான். அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன் சூழலில் நான் படிப்பை பார்த்து உதவி செய்ய எனக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்து இவ்வளவு துன்பத்தையும் தாண்டி வாரவங்க கதைப்பாங்க, ரைட் ஓகே பாருங்க. அப்போ எடுத்துட்டு போக நாங்கள் என்ன செய்வோம், அவங்களும் உலகத்துக்கு விரும்பி இந்த தேவையை வந்து இருந்து செய்ய அப்போ ரைட் ஓகே இதான பிரச்சனை இப்படிதான் நம்பின்னு சொல்லிட்டுன்னா அது அவன் எடுக்கிற முடிவு. நான் அவனை பயோஸ் நிற்க வைக்கவே இல்லை. சரியான புள்ளியான ஓகே எந்த கண்டிஷன் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். அவர் புரிஞ்சு அவருக்கு ஒரு நன்மையை பார்த்து அவர் கேட்கணும், அவர்கிட்ட தண்ணியை கொடுக்கும். பாதிக்கப்பட்டு வந்து இப்படி ஒரு நன்மை இருக்க நான் கதைக்கக்கூடிய சூழலுக்கு வரையலாம் தான். அதில் வந்து நாங்கள் வெளியில நாங்களும் ஒரு சில விஷயத்தை கதைக்க தான் புரிஞ்சு கொள்வாங்க. இப்போ உதவி இல்லாமல் இருந்து உதவி கேட்குற வேறு. நான் என்னால் முடிஞ்சதுக்கு நான் 4 பேருக்கு உதவி எடுத்து கொடுத்துருக்கிறேன், 4 பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறேன். அந்த 4 பேர் அந்த உதவியில பங்கு பெற்றிக்கிறாங்க. அந்த உதவியில 4 பேரும் சேர்ந்து வாழ்ந்துக்கிறாங்க. அவங்க கஷ்டத்தின் மத்தியில இனி இந்த படிப்பு தேவையா இருக்கலாம், மற்றது வாழ்வாரமா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு சின்ன அவசரமான அந்த சூழல் அந்த குடும்பத்துக்கு என்ன தேவை இருக்கு அதை கண்டிப்பா செஞ்சது அந்த குடும்பத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பு இந்த குடும்பத்தின் தேவையை என்னால் முடிஞ்ச பூர்த்தி செஞ்சுக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு கடைசியா நான் இந்த நிலைமையில வரதுக்கு வந்தவனே எனக்கு அந்த டைமுக்கு எனக்கு ஒரு எழுப்பிக்கலாம் கூட ஒரு ஆள் கூட அந்த எல்லாம் போயிடுச்சு. உதவி இவ்வளவு காலத்துக்கு இந்த வருத்தம் வந்து நிலைமை போன அப்புறம் யாருமே வரையில உதவி வாங்கினவங்களுக்கே தெரியும் அந்த நிலைமையில. பக்கத்துல உள்ள பக்கத்துல உள்ளவங்களை தவிர மற்றபடி உதவி வாங்கினது இப்படி ஒரு நிலைமையில இருக்கான்னு கோல் எடுக்கக்கூடிய அவங்க அவருக்கு தெரிஞ்ச ஆகட்டையும் நான் நிறைய பேர் அறிவிக்கணும். அவ எத்தனையோ பேர் சொன்னவன் ஹாஸ்பிட்டல் சொல்லிக்கிறேன் இந்த கண்டிஷன் கொடுத்தா இந்த இடத்துக்கு வந்து இப்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாரு. நான் என்ன இன்னொரு நேரம் நான் தனியாக ஒரு ஆம்பளை, இன்னொரு நேரம் அந்த பிள்ளைகள் போய் நின்று ஃபேஸ்புக் முன்னுக்கோ அதுகள் போய் அடிமணிஞ்ச அந்த அதுகள் மனசு கஷ்டப்படக்கூடாது. அது நானே வாழ வேண்டிய பிள்ளைகள். நான் தனியால் எனக்கு பழகிட்டு நான் இங்கே என்ன எப்படி எடுத்தாங்க பிரச்சனை, நான் ஏதோ நடந்த விஷயத்த சொல்லிட்டு போவேன். நாளைக்கு நான் ஒன்றை மறைச்சு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி நீங்கள் இன்னொரு ஆக்கிட்ட போய் உங்கள்கிட்ட தப்பா போய் கதை வைக்க இதை நீங்கள் மறைச்சிட்டீங்க சொல்லிக்க அந்த கதை வரக்கூடாது.